எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான அதே சமயம் ஹெல்தியான ஒரு லட்டு பண்ண போகிறோங்க. இது ஹேர் ஃபாலுக்குலாம் ரொம்பவே நல்லது. இந்த தீபாவளிக்கு இந்த லட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் 1/2 கப்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக பாதாம், 1/4 கப்பு போல் அக்ரூட், 1/4 கப்பு போல் கேஷ்யூ நட்ஸ், 1/4 கப்பு போல் பிஸ்தா, இதெல்லாம் வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நிறம் மாற ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் பூசணி விதை, பம்கின் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, க்ரீன் கலரில் இருக்கும் அது, 2 டேபிள் ஸ்பூன் போல் ஃப்ளக்ஸ் சீட்ஸு, 2 டேபிள் ஸ்பூன் போல் சன்ஃப்ளவர் சீட்ஸு, அதுக்கப்புறம் செசமே சீட்ஸ், வெள்ளை எள்ளு 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாமுமே இந்த 4 சீட்ஸுமே முடி கொட்டுறதை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப்பு போல் உடச்ச கடலை சேர்த்துருக்கேன். 1/2 கப்பு போல் தோல் நீக்கின வேர்க்கடலை. இந்த சீட்ஸு, உடச்ச கடலை, வேர்க்கடலை எல்லாம் நட்ஸ் எல்லாம் 10 நிமிஷம் வறுத்த உடனே சேர்த்து இன்னொரு 10 நிமிஷம் வறுத்து எடுத்து ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 1/2 கப்பு போல் மக்கானா இருக்குல்ல, லோட்டஸ் விதை, அதையும் வறுத்து 5 நிமிஷம் நல்லா வறுத்து பொறன்னு புரிஞ்சு வருங்க பாப்கார்ன் மாதிரி. அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய்யை ஊற்றிட்டு அதில் வந்து விதை எடுத்த கொட்டைகள்லாம் எடுத்த பேரிச்சம்பழத்தை வந்து நான் ஒரு 10 போல் வறுத்து எடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டேங்க. இப்போ வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். கிரேப்ஸு, கிரான்பெரிஸ், அதுக்கப்புறமா வந்து ஃபிக்ஸ், இதை மாதிரி இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் வறுத்து இது கூட சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். டியூட்டி ஃப்ரூட்டி கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 100 கிராம் போல் வெல்லத்தை 1/2 கப்பு தண்ணியில் கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாங்க. இதை கரைச்சி எடுத்துட்ட உடனே 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை நம்ம மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிட்டு நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஜாகரி தண்ணியை சேர்த்துக்கலாம், வெள்ளை தண்ணியை சேர்த்துட்டு இப்போ லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. அந்த 1/2 கப்பு தண்ணியே போதுங்க, நல்லா வந்துடும். லட்டு நல்லா பிடிச்சிடலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த லட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்தால் அதுவுமே கண்ட்ரோல் ஆகும். டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.